நீங்க ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க வண்டியில போயிட்டு இருந்தோம். I was listening to one song. ஸோ இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வந்து என்னோட ஃபோனில் அப்படியே ஏர்பாட்ஸ் போட்டு அப்படி கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கு. சுற்றி இருக்கிறது எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பிளர்ரியாக ஆகாராங்க. நிறைய பேர் போகிறாங்க, யாருமே என்ன மாதிரி பாட்டு கேட்டு போகிறாங்களா, அதாவது நான் கேட்குற பாட்டு கேட்டுட்டு போகிறாங்களான்னு தெரியல. நான் கேட்குறது இன் ஜீசஸ் நேம். ஸோ தட் சாங் ஹேட் திஸ், ஆண்டவர் வந்து உனக்கு அற்புதம் செய்வார், நான் உன்னுடைய மிராக்கிள்காக நான் ப்ரே பண்ணுறேன், உனக்கு நான் ஜெபிக்கிறத தவிர என்னால் வேற ஒரு விஷயம் உனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். ஜீசஸ் 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 ஜீசஸ், என் மைண்ட் ஃபுல்லாக ஜீசஸ் 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 ஜீசஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இவன் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எல்லாரும் நீயும் ஒன்னா. ஐ எம் இன் த வேர்ல்ட், உலகத்துல தான் இருக்கோம். எல்லாரும் போற மாதிரி நானும் தான் டிராவல் பண்ணிட்டு போறேன். எல்லாரும் காதுல வச்சு பாட்டு கேட்குற மாதிரி நானும் தான் பாட்டு கேட்டுட்டு போறேன். ஆனா அந்த உணர்வு சொல்லுது, and I believe that came from Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நினைவுபடுத்துறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரையும் உன்னையும் நான் பிரிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. என் கூட படித்த பசங்கள்லாம் என்னை பார்த்தா for some reason they'll say, உன் நெத்தியை பார்த்தா சிலுவை போட்ட மாதிரி இருக்கு, வண்டாப்பா ஏசுநாதர். நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நான் கொயரில் பாடுவேன், இது காலேஜ் ஸ்கொயரில் பாடுவேன், இவ்வளோ தான் நான் செஞ்சேன். பட் அவங்க வந்து சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா சிலுவை போட்ட மாதிரி இருக்கு, வண்டா ஏசு இப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் அது முடிச்சுட்டு பிஜி படிக்க போனேன். சரி இங்கே தான் ஒரு வேளை இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பிஜியில் நான் சுத்தமாக அடையாளமே, அதாவது இப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சு பாட்டு பாடுன்ற அளவுக்கு கூட அடையாளம் இல்லாமல் இருந்தேன். அங்கேயும் பார்த்து, நீ வந்தால் என்ன கிறிஸ்டின் பாட்டு தான் பாடுவேன், நீ சர்ச்சுக்கு கூப்பிட்டா சர்ச்சுக்குன்னா வருவேன், கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன், சினிமா பார்க்க வேணா வரமாட்டேன், நீ இப்படி தான். நான் சொல்லலை, அவங்களே ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கேட்கும் போது ஒரு ஃபன்னாக இருக்கலாம், இல்லை நானே ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது உண்மை, அது நடந்துட்டு தான் இருந்துச்சு, இப்போவுமே நடக்குது. அநேக இடங்களில் போகும்போது வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு ஓகே, நான் வித்தியாசமானவ தானே, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா ஐ யூஸ் டு ப்ரே, எப்போ ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும். அப்போ டெஃபினட்டாக என்னை அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நான் என்ன இடத்துல போனாலும் எப்படி போனாலும் என்னை பார்க்க தான் செய்வாங்க. ஸோ நான் செய்கிற எல்லா விஷயமும், நான் நடக்கிற நான் பேசுகிற பேச்சு, நான் யோசிக்கிற விஷயம் எல்லாமே ஆண்டவரை குறித்து மாத்திரமே இருக்கும்போது மட்டும்தான் ஐ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். மீட்டிங் வந்து அந்த 2 மணி நேரம் வர்ஷிப்பில் கதறி கத்தி கண்ணிலேருந்து அப்படி கண்ணீராக ஓடி இந்த ஃப்ளோர் எல்லாம் நனைகிற அளவுக்கு நம்ம அழுவோம். நான் ரைட் ஆஃப்டர் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் திஸ் டோர், இந்த டோர்லேருந்து கால் எடுத்து வச்ச உடனே ஒரு ரிங்டோன் வரும் பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட அனுபவம், நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மைண்டில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், ஐ எம் கால்டு டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஐ எம் செப்பரேட்டட், நான் இவ்வளோ மாதிரி இல்லை. ஸோ ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உன் பக்கத்தில் இருக்கவனை பார்த்து நீ வந்து உன்னையும் நீயும் ஒப்பிட்டுக்கோ, இவனை நீ வித்தியாசம், இவனை விட நான் பெருசு, இவனோட நான் நல்லா இடத்துல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இவங்களை விட நான் நல்ல இடத்துல இருந்தேன், அப்படி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி வித்தியாசத்தை நீங்கள் பார்க்காதீங்க. அவனுக்குள்ள இருக்கிறவருக்கும் எனக்குள்ள இருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போனாலும் உலகத்துக்குள்ளே தான் போகிறோம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும், நம்ம வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ யூ ஆர் கால்ட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். சொல்லுது வானம் பூமி. ஸோ இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவர், அவர் உட்கார்ந்து எழுந்து நின்றாருன்னா எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரியவர் நம்ம ஆண்டவர்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. வி கான்ட் ஈவன் இமேஜின் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளவுதான் நமக்கு கெப்பாசிட்டி. உனக்கு கொடுக்கப்பட்ட கெப்பாசிட்டியை தாண்டி ஆண்டவர் எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். தென் we will be singing பரலோகமே, அவ்வளோதான். அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். You are called to make a difference in this world. வாசிக்கலாமா? கொலோசேர் 2 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம்.
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. So then, just as you received Christ Jesus as Lord, continue to live your lives in Him, rooted and built up in Him, strengthened in the faith as you were taught, and overflowing with thankfulness. So தமிழ்ல படிச்சோம், நீங்க வேர் கொண்டவர்களாய். முதல் பாயிண்ட் அதுதான், be rooted in Christ. வசனம் சொல்லுது, so then just as you received Jesus Christ as Lord, அந்த அன்னைக்கு நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை எப்படி நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ அந்த நாளில் ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ வசனம் சொல்லுது ஆதியிலிருந்து அன்புன்னு ஒரு வசனம் சொல்லுது. ஸோ ஆதியிலிருந்து அன்புனா, நீ ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை சொந்த ரட்சகர், ஆண்டவரே நீங்கள் தான் மெய்யான தேவன், இயேசு தான் சொந்த ரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், தேவன் தம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயினால் அறிக்கை செய்கிறேன், என் மனசில் விசுவாசிக்கிறேன், இப்படி செஞ்சேன்னா நான் ரட்சிக்கப்படுவேன்னு வசனம் சொல்லுது. ஸோ இதையெல்லாம் பண்ண நாட்களில் நமக்கு ஒரு வேர், ஆண்டவர் தான் எனக்கு எல்லான்ற ஒரு வேரில் இருந்திருப்போம். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு விசுவாசத்தில் இருந்திருப்போம். அந்த விசுவாசம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அன்பு நேசம் வந்து இல்ல, அந்த அன்னைக்கு இருந்த அதே விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? இல்லைன்னு சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம அதை திரும்ப புதுப்பிச்சு கொள்ளலாம். ஹல்லேலூயா. Be rooted in Christ. ஸோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ஒரு அடித்தளம் தேவையோ, எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் தேவையோ, அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு நான் பிரித்தெடுக்கப்பட்டவளாக இருக்கணும், நான் வேறு பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நான் வாழணும்னா என் ரூட்டு சரியாக இருக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளாக என்னோட மாடிக்கு போல் டாடி தான் எனக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஊரில் இல்லை, அந்த மாதிரி ட்ராவல் அப்படி இப்படி இருந்தனால நான் போய் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் பச்சை மிளகாவையும் காணோம், செடியும் காணோம். அந்த ரூட் இப்படி இப்படி ரூட் கீழே இல்லாமல் மேலே பார்த்துருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போது என்னோட ரூட் பார்த்தீங்கன்னா தலைகீழாயிடுச்சு. திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா அந்த ரூட்டை வச்சுட்டு வந்தேன். திரும்ப எங்கள் வீட்டில் உள்ள நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா கொண்டு போய் அதை பறிச்சு விட்டு அந்த ரூட் திரும்பவும் இதாகிடுச்சு. ஆல்ரெடி அந்த ரூட் வந்து ரொம்ப பெரிய ரூட்டாக போயிருந்திருக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் நான் விதை போட்டதுலேருந்து இப்போ இவ்வளோ பெருசுக்கு வந்து அது கனி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும்னா அதோட ரூட் எவ்வளோ பெருசு இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் அ சடன் இப்போ அந்த ரூட் வந்து காணாமல் போயிடுச்சு, இவ்வளோ தான் இருக்குது அந்த ரூட். திரும்ப நான் வச்சா அது ரூட் வருமா? டெஃபினட்டாக வராது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கி நம்ம இருக்கோன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம விதை போட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் விதை போட்டு நம்ம நல்லா அப்படி வளர்ந்துருப்போம், ரூட் அன்னைக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும். திடீர்னு இந்த நாய் சுரண்டுற மாதிரி வந்து யாரோ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோ வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயோ வந்து என்ன பண்ணிடுறான்னா இப்படி சுரண்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்மளும் என்ன பண்ணுறோம், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து மண்ணில் உட்கார பார்க்குறோம், ரூட்டே வர மாட்டேங்குது. சும்மா சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு நான் என் ரூட் வளரணும்னா வளருமா? என்னோட ரூட் வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? திரும்ப நான் அதை புதுப்பிக்கணும். இனி அதுக்கு என்னென்னலாம் தேவையோ நான் அதெல்லாம் போட்டு ஆண்டவருடைய வசனத்தை, என்னோட ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற உறவு, இதையெல்லாம் நான் மீண்டும் சரி செய்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம்? ஆண்டவரே ஐம் பிஸி. நேரத்தை கொடுத்த ஆண்டவர்கிட்டயே பார்த்து ஆண்டவரே எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்ற நிலைமை தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. யோவான் 15:5 வாசிக்கிறோம், I am the vine, you are the branches. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த ரூட் சரியாகணும்னா நான் அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்து இருக்கணும்,
அவரோடு இருக்கிற உறவுல நான் நிலைத்திருந்தே ஆகணும். அப்பதான் என்னோட ரூட் சரியாகும். அப்பதான் ஐ கேன் கிவ் ஃப்ரூட், ஐ கேன் பேர் ஃப்ரூட். அப்பதான் நான் கனி கொடுக்க முடியும். நான் ஒரு டிஃபரன்ஸை மேக் பண்ணணும்னா ஆண்டவருக்குள்ள நான் நிலைத்திருக்கணும். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். அந்த காலையில் 1 மணி நேரம் மட்டும் நான் எப்பயும் எல்லாரும் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக நான் உட்காந்து அதிகாலையில் எந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு அந்த வேதத்தை படிக்கணுமேனு படிச்சுட்டு சங்கீதம் 91 மட்டும் தினம் முட்டி போட்டு படிச்சுட்டு நான் காலேஜ் போகிறனால, ஸ்கூலுக்கு போகிறனால, வேலைக்கு போகிறனால எனக்கு ஒரு வித்தியாசமும் அங்கே ஏற்பட போகிறது இல்லை. என்னுடைய ரூட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகாது. இஃப் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டக் டு தி சாம்ஸ் 91, நல்லதுங்க. சாம் 91 தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னமும் சாம் 91, சாம் 23, சாம் 1 இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த வசனங்கள்லாம் எப்போ படிக்கிறது? வேதம்லாம் இல்லாத காலம் வரக்கூடிய நாட்கள் வந்துட்டே இருக்கு. இன்னும் அநேக இடங்கள்ல வேதம் இல்லை. கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வேதத்தை படிங்க. படிக்கிறதோட விட்டு மட்டும் இல்லாமல் தியானிக்கணும். எப்படி மாடு அசை போடுதோ சாப்பிட்ட சாப்பாடை, நம்ம அதை அசை போட்டுட்டே இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லாக. அட்லீஸ்ட் லைக் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டு அந்த வசனத்தை ஃபுல்லாக நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டே அந்த ஃபுல் டே அந்த வசனத்தை அசை போட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், be built up in ஃபவுண்டேஷன், ரூட் இருக்கு. இந்த ரூட், இந்த ஃபவுண்டேஷன் நம்ம வச்சுக்கலாம். ரூட், ஃபவுண்டேஷன் போத் ஆர் சிமிலர். ஸோ நீங்கள் ரூட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வளரலாம். நீங்கள் ஃபவுண்டேஷனாக ஆண்டவரை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கட்டப்படலாங்க. ஓகே. ஸோ அவர் மேலே கட்டப்பட்டவர்களாம். நம்ம எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே எல்லா நேரத்துக்கும் ஆண்டவர் மேலே எப்படி சாஞ்சு ஆண்டவரே தலைவலிக்குது, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு போயிருப்போம். கடன் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே கடன் பிரச்சனை ஆண்டவரே. இப்போ அப்படி இல்லை. அப்படியே காலம் போய் 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 ஆண்டவரை ஃபஸ்ட்டு தேடுறது இல்லாமல் எடுத்தோடனே யாருக்கிட்ட காசு இருக்குது, யார்கிட்ட கேட்கலாம், உடனே யார்கிட்ட போய் கேட்கலாம், யார்கிட்ட போய் கேட்கலாம், அங்கெல்லாம் போய் அவங்க எல்லாம் இல்லைப்பா 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 இல்லைப்பான்னு சொன்ன கடைசியில் வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ப்ளீஸ் இந்த தேவையை சந்திங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட போயிருந்தா முதல்ல கொடுத்துருப்பார். ஸோ எல்லா நேரத்திலும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களா நான் வந்து என்னோட ரூட் சரியாக இருக்கணும். நான் எல்லா நேரத்திலையும் கட்டப்பட்டவர்கள். நான் இன்னொரு மீனிங் சொல்கிறேன், யூ ஹாவ் டு ரிலை ஆன் காட். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவங்களா. இப்படி அவர் மேலே நான் சார்ந்து இருந்துகிட்டே இருக்கும்போது என்னோட வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் அப்படியே வளர்ந்துட்டே போகும். என்னால் 100% சொல்ல முடியும் விசுவாசத்தோட, நான் ஃபுல்லாக ஆண்டவர் தான் ரிலை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. ஹவு மெனி ஆஃப் us கேன் சே தட்? நான் ஃபுல்லாக ஆண்டவர் தான் ரிலை பண்ணியிருக்கிறேன். யாரும் சம்பளத்தில் ரிலை ஆகலைல்ல? இல்லை. சொல்கிறவங்க எல்லாரும் 5ஆம் தேதி சம்பளம் வரலைன்னா நமக்கு, ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் கொஞ்ச நாள் ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து கொடுத்த சேலரி 16,000 தான். அந்த 16,000 வச்சு நான் சென்னையில் இருக்கும்போது நான் தனியாக இருந்தேன். நான் வீடுக்கு நான் ரெண்ட் கொடுக்கணும், என்னோட குக்கிங்க்கு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான கரண்ட் பில் கொடுக்கணும், அதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்கணும். வாங்குறது 16,000, அதில் 8,000 பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு போயிடும், 4,000 கரண்ட் பில்லுக்கு போயிடும். அது போக நான் காய்கறி பொருள் எல்லாம் வாங்கினா அதுவே எக்ஸ்ட்ரா கணக்கு தான் போகுது. எப்படி சமாளித்தேன்னா அப்படி அப்படியே போச்சு. இந்த எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்புறமா பே லேட்டர் இந்த மாதிரி வர்றதெல்லாம் வச்சு 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 அப்படியே செஞ்சுட்டே இருந்தேன். நானும் பயங்கரமாக, அம்மா நான் வேலைக்கு போனேன்னா நான் வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன்னா நீங்கள் ஊழியத்தை கட்டலாம்ல அப்படிலாம் சொல்லி பில்டப்லாம் விட்டுட்டுலாம் வேலைக்கு போனேன். 6 மாதம் தான் தாக்கி பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே கொண்டு வந்துட்டார். ஸோ தட் வாஸ் லைக் ஒரு டெஸ்டிமனி தான். ஆண்டவரே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி போச்சுன்னா, வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆனால் ஆண்டவர் என் கூட இடைப்படுற மாதிரி எனக்கு அவர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு தான் உன்னை அழைச்சேன்னா, ஏன்னா நான் வேலைக்கு போனால் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் அப்படியே உட்காந்து சிஸ்டமில் எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ சிஸ்டமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான். அந்த சேரை விட்டு எந்திரிச்சு போக முடியாது. இப்படியே தான் இருந்துச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் திஸ் ஒன், ஒரு ஃபிஷ் அப்புறம் மீட் ஷாப்புக்கு நான் வந்து காப்பி ரைட்டராக இருந்தேன். ஸோ அவங்களுக்கு பிளாக் எழுதுறது, அப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்டிங், இந்த பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ப்ராடக்ட் அனுப்பி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் கோஆர்டினேஷன் இதெல்லாம் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எப்போயாச்சும் தான் வேலை இருக்கும். ஸோ எனக்கு அங்கே இருந்தால் நான் சும்மா தான் இருக்கேன். நான் எனக்கு அதுக்கு விட்டால் எனக்கு வேறு என்ன வேலைன்னா நான் உட்காந்து ஏதாவது படிப்பேன். எனக்கு அந்த பிளாகோடது தவிர நான் வசனம் படிப்பேன், பாட்டு கேட்பேன், இல்லை ஏதாவது எழுதுவேன், பாட்டு எழுதுவேன்,
இல்லை எனக்கு உள்ளதை அன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாங்களோ அதை இப்படியான ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கார். இதுக்கு தான் நான் கூப்பிட்டேனா, இதுக்கு தான் நான் உன்னை அழைச்சேனா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்காரு. அப்போவே ஊழியத்துக்காக வேறு பிரிச்சிருக்காருன்னு நிறைய பேர் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கேன், உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வித்தியாசமாக இருக்கும், அநேகரை நீ போய் நீ இந்த அபிஷேகத்து மூலமாக ஆண்டவர் பக்கமாக சேர்த்துவேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் விட்டும் இருந்த நேரம் கொஞ்ச நாளில் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு நாள் நான் ப்ரே பண்ணும்போது ஏர்லி மார்னிங் ப்ரே பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ வேலையை விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தம்பி வந்து என் கூட இருந்தால் ஒரு 1 month. அப்போது லாக்டவுன் வர ஸ்டார்டிங், அப்போ தான் கோவிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் தம்பிக்கிட்டையும் நான் சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் இனிமேல் பாட்டெல்லாம் நிறையா போட ஆரம்பிக்கலாம், பாட்டு போட்டு நம்ம ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்து பாடல் தாளந்து தான். ஸோ மெயினாக அதுதான் கொடுத்துருக்காங்க. இவன் மியூசிக் வாசிப்பான். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சு, டெல் லேப்டாப். நான் பிஷப்பில் படிக்கும்போது எஜுகேஷன் லோனில் வாங்கின ஒரு லேப்டாப். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் தம்பி மியூசிக் பண்ணால் நைட்டில் மியூசிக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா, ஏனென்று கேட்க உரிமை இல்லையே எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாரும்னு சொல்லி ஒரு அழகான பழைய பாடல். அந்த பாடல் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி மியூசிக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு படுத்தாச்சு. நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப்பில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம், எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம், பாட்டு போடலாம், நம்ம வேலையை விட்டுட்டு போயிடலாம், யூடியூப் ஃபுல்லாக பண்ணலாம். நைட்டு தூங்கி காலையில் எழுந்துக்கிறேன். somebody sent me a message on Instagram saying, உங்கள் யூடியூப்பில் ஏதோ லைவ் போயிட்டுருக்கு, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது பயங்கரமாக, நானே ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணலான்னு இருந்தேனே அப்படின்னா ஹேக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி. ஸோ சரி, ஹேக் தான் பண்ணிட்டாங்க, என்னாச்சு, சிஸ்டம்லேயே ஹேக் பண்ணியிருப்பாங்களா, ஃபோனில் ஹேக் பண்ணியிருப்பாங்களா எப்படின்னு தெரியல. ஐ வாஸ் யூஸிங் ஆப்பிள் ஃபோன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணி தான் யாரும் நம்மளை ஹேக் பண்ண மாட்டேன். அப்புறம் தான் டவுட் வந்துச்சு, ஒருவேளை சிஸ்டம்லேருந்து பண்ணியிருப்பாங்களோ. லேப்டாப் ஆன் பண்ணலான்னு எடுத்தா லேப்டாப் ஆனே ஆகலை, செத்து போச்சு. அது ஆன் பண்ணுறதுக்கு நாங்களும் என்னென்னோ சரி யாரையாவது வச்சாவது ஏதாவது உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒரு சைட். அப்போ கோவிட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மம்மிக்கிட்டேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியல, மூச்செல்லாம் வாங்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வருது, இந்த இனிமேல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுப்போம், பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து 50% சேலரி தான் போடும். கொடுக்குறதே 16,000 ரூபா, 50% சேலரி. இப்போ அம்மாவுக்கு டெஸ்ட்டு போகணும் ஏதாவது, சரி ஒருவேளை என்னமோ அப்போ ஒரு டெஸ்ட்டு சொன்னாங்க, அந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நான் அப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிடுங்க, என்ன ஏதுன்னு பார்த்துலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அந்த டைமில் தான் நாங்கள் இன்னொருத்தவங்க ஒரு சிஸ்டர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கால் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப கோவிடில் ஹஸ்பண்ட் முடியாமல் இருக்காரு, 80% அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு 40% ஆகிடுச்சு. we were praying, ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வைராக்கியமாக அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சுன்னு. எங்கள் அம்மாவுக்கு 40% லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, யூடியூப்பு போச்சு. எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் கூப்பிட்டு அந்த சத்தம் கேட்டுனே இருக்கு, நினைவுகள் இருக்குது. ஆண்டவருக்காக நான் ஓடணும், அந்த ஒரே ஒரு டெசிஷன் தான். நானும் தம்பியும் உடனே சென்னையிலேருந்து, நான் அப்போ ஜாப்லேருந்து குவிட் பண்ணுறேன்னு கூட நான் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்ல. நான் கிளம்பி வந்துட்டேன் கோயம்புத்தூருக்கு. வந்ததுக்கப்புறம் தான் நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாமே எடுத்தேன். லைக் என்னோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து வந்த ஒரு 2 months 3 months வீட்டில் மட்டும்தான் இருந்தேன். நான் போவேன், கிச்சனில் சமைப்பேன், அம்மாவை பார்த்துக்குவேன். அப்போ எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. இப்படியே தான் என்னோட வீடு, கிச்சனுக்கும் ஹாலுக்கும் அம்மாவை பார்த்து இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன்னு எனக்கு நிறைய சவுண்டு வந்துச்சு. அதை நம்பி நான் வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து நான் ஒன்றுமே பண்ணாமல் சாப்பாடாக்கி போட்டுட்ருக்கேனேன்னு சொல்லி எனக்கு ஒரே கவலை. எங்கேருந்து ஓப்பனிங் வந்துச்சுன்னு தெரியல. சடனாக யாரோ சொல்கிறாங்க, யூடியூப்பில் நீங்கள் லைவ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு வர்ஷிப் லீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு லீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எவ்ரிடே எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் லைவ் போட ஆரம்பித்தோம். அது அநேகருக்கு போய் சேர்ந்துச்சு. அங்கே ஆரம்பிச்சது ஊழியம், இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. வேலை, இன்கம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆண்டவர் எப்படி போஷிக்கிறாருன்னு தெரியல. வி ஆர் கம்ப்ளீட்லி ரிலையிங் ஆன் காட். விசுவாசத்தில் ஓடிட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் போஷிக்கிறார். எல்லா நேரத்துலையும் எப்படி ஆச்சரியமாக நடத்துறீங்க ஆண்டவரே. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொன்ன நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காமா, நீங்கள் ஊழியத்தில், எங்கள் அப்பா அம்மா விசுவாச ஊழியம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் ஊழியத்துக்கு நான் வரவே மாட்டேன்
நான் செய்யறதா இருந்துச்சுன்னா நான் வேலை தான் செய்வேன். நான் செஞ்சு அந்த வேலையில வர காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம ஊழியத்தை ஓட்டலாம். நான் எந்த ஊழியத்தை வேணான்னு சொல்லிட்டு போனனோ, எந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன் வேலைக்கு செய்வேன்னு சொன்னனோ, இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே டர்ன் பண்ணி எனக்கு இன்னைக்கு இங்க நின்று நான் ஆண்டவரை ஃபுல்லா ரிலை பண்ணிருக்கேன்னு சொல்ல அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா முற்றிலும் ஆண்டவர் என் மேல வச்ச நேசம்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவரை ஃபுல்லா சார்ந்து இருக்கிறவங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இப்போ ஸோ எனக்கு என்னோட ப்ரேயர் என்னன்னா, என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா நவராஜி அம்மா. ஸோ நான் எல்லா டைமும் நான் அவங்க பாடலை கேட்பேன். அப்போது அவங்களோட சாட்சி எதுலையோ கேட்டேன். அவங்கள ஊழியத்துக்கு இந்த மாதிரி அவங்கள அழைத்திருக்கிறாங்க, போய் அநேக இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போன இடம் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் கேட்டேன். ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங், ஆண்டவரே நிறைய தேசத்துக்கு போகணும், வெளியே எல்லாரும் போகிற மாதிரி நானும் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு தெரியும் இட் வில் ஹேப்பன். ஆனால் என்னோட சோர்ஸ் எல்லாம் என்ன எனக்கு தெரியாது, எல்லாமே சோர்ஸ் மேலே. ஸோ நான் ஆசையை மட்டும் நான் இங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி போட்டாச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் டேடியும் என்னோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ட்ரிப் ஸ்ரீலங்காவுக்கு ஆண்டோட கிருபைனால அவங்களே டிக்கெட் போட்டு அவங்களே மீட்டிங் புக் பண்ணி எப்படி போனோம் என்ன ஏது எதுவுமே ஞாபகம். போனோம், ஊழியம் செஞ்சோம், அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, டெஸ்டிமனிஸ் கேட்டோம், திரும்ப வந்தோம். இப்படி தான் ஊழியம் போச்சு. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ வென்ட் டு துபாய். ஒரு 2 வீக்ஸ் அங்கே இருந்து நான் ஊழியம் செய்துட்டு அங்கே ஒரு சாங் ஷூட்டுக்காக முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கேன், இதெல்லாம் என்னோட பியாண்ட் மை இமேஜினேஷன், என்னோட அறிவுக்கு எட்டாது. நான் வந்து நினச்சதெல்லாம் அடரே இங்கே இருக்க கோயம்புத்தூரில், இங்கே இருக்க பெங்களூரில், இங்கே இருக்க சென்னையில் இப்படி ஊழியத்தை செய்ய போங்க, என்னை கொண்டு போங்க, யூடியூப்பில் நான் நிறையா போகணும், இப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் அநேக இடத்துல வித்தியாசமாக டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொண்டு போயிட்டுருங்க. அந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு நான் வந்து ரியலாக தான் எந்த இடத்துக்கும் போகல. ஆனால் தினம் ஜூம்லேயும் லைவ்லேயும் போனது பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் ஆல்ரெடி ஆண்டவர் ட்ராவல் பண்ணும்படியாக வச்சுட்டாங்க. லைவில் இங்கே நடத்திட்டு இருக்கிற ஆராதனையில் அங்கே பிலிப்பைன்ஸில் ஒருத்தவங்க லாங்குவேஜே தெரியாதவங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை விட்னஸ் பண்ணவங்க ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரை ஃபுல்லாக ரிலை பண்ணியிருக்கும்போது, அவர் மேலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கும்போது உங்களை வேறு பிரித்தவர்களாக அவர் மாற்றுவார். You will make a difference in this world. Hallelujah. 3வது பாயிண்ட் பார்த்துடலாம். Be faithful, true and kind. இரக்க குணமுள்ளவர்களாக இருந்து பழகுங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மகிட்ட உண்மையே இருக்கிறது இல்லை. இரக்கம் கூட அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடுது. சரி, ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காங்களே, என் கையை பார்த்து சரிம்மா வாங்கி கொடுங்கம்மா, ரொம்ப நேரமாக சொல்கிறாங்களே, நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு 5 ரூபா சில்லறை 2 ரூபா சில்லறை எடுத்து கொடுப்போம். சிலர் ஃபாஸ்டிங்னு வாங்க, அப்படியே நல்லா உடலை வருத்திக்கிட்டு. இல்லை, நீ அப்படி சும்மா ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், அப்போ தான் அந்த ஃபாஸ்டிங்கான ஒரு பரிபூர்ணம், அப்போ தான் அந்த ஃபாஸ்டிங்க்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நேரம் சாப்பிடாம இருப்போம், 2 நேரம் சாப்பிடாம இருப்போம், அது நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு நேரம் நம்ம சாப்பிட்லினாலும் 2 நேரம் சாப்பிடலன்னா சாப்பிடாதவங்களை நினச்சி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே. ஒரு நாளைக்கு ஒரு பன்னாச்சு யாருக்காவது வாங்கி கொடுக்கலாமே, ஒரு தண்ணியாச்சும் நம்ம பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாமே. புதுசாக பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்கள ஒரு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணலாமே. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கோம், கைண்டாக இருக்கும். அப்படி நம்மளை தெரியாமல் இடிச்சிட்டாலும் அப்படி செய்யாமல் பரவாயில்லம்மா அப்படி சொல்கிறோமா. இன்னைக்கு ஏன்னா இந்த கைண்ட்னஸ், இந்த இரக்க குணம், இந்த விஷயத்தில் தாங்க ஆண்டவர் ரொம்ப பேர் போனவராக இருந்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒருத்தர் கத்தி கூப்பிட்டு கேட்குறேன். ஆண்டவர் இறக்கம் செஞ்சாரே. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வீடை தட்டி அம்மா எனக்கு புடவை கொடுங்கன்னு கேட்டால் கூட இந்த புடவையெல்லாம் வாங்கிட்டு போய் வித்துருவா அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. ஐ ரிமெம்பர் ஒன் டைம், நான் வந்து பெருமைக்கு சொல்லலை, பட் ஐ டிட் ஒன் டைம். எனக்கு வந்து
காலேஜ் லோயலாவில் படிக்கும்போது 50 ரூபா தான் என் கையில் காசு இருந்துச்சு. சடனாக வெளியே வந்துருக்கேன். அவசர அவசரமாக நான் ரூமுக்கு போகிறேன். போகும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, நல்லா வெள்ளைப்படம் வேறு கட்டியிருந்தாங்க. சரி இப்போ ஏதோ பரிசுத்தவானா இருப்பாங்கன்னு நினச்சி நானும் சரி டக்குன்னு கையில் காசு கேட்குறாங்க. என்கிட்ட இருந்து 50 ரூபா தான் இருந்துச்சு. ஷேர் ஆட்டோவில் நான் அதை வச்சு தான் போகணும். அன்றைக்கி நைட்டு அதில் தான் டின்னர் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். சேஞ்ச் இருந்தாவது ஏதாவது கொஞ்சம் அப்படி மாற்றி கொடுக்கலாம், இருக்கிறதே அவ்வளோதான். கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்போ எப்படி நீ ஷேர் ஆட்டோவில் போவேன், சும்மா அவன் ஏற்ற மாட்டான். சரி அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் நடந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். திடீர்னு என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க, நம்ம டின்னருக்கு போகலான்னு இருக்கோம் வரியா. சரி எனக்கு வந்து திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நானும் ஏன்னா ஹாஸ்டலில் போனால் எனக்கு தெரியும் அன்றைக்கி நைட்டு வந்து ரச சாதம் தான் போடுவாங்க, ஒரு முட்டை வைப்பாங்க. அந்த முட்டை தான் அந்த ஹாஸ்டலில் நான்வெஜ். அதுவும் அவங்க சமைக்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒருவேளை சென்னையிலேருந்து நீங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருந்தீங்கன்னா அந்த வேதனை அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். என்னோட மனக்குமுறல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்த சூழ்நிலை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டேன்னா நான் போயிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து பிரியாணி வாங்குறாங்க, சில்லி சிக்கன் வாங்குறாங்க, எல்லாம் நானும் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகணுமே, ஹாஸ்டல் போகணுமே. ஹாஸ்டல் போய் நான் ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருந்தேன். அதான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஐ ட்ராப் யூ இந்த ஹாஸ்டல். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிறத நான் யோசிக்காமல் குடிச்சிட்டு வந்துட்டேன். பட் ஆண்டவர் ஆல்ரெடி எனக்கு அங்கே பிரியாணியும் ஆல்ரெடி என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு கேப் டிரைவர் மாதிரி ஒரு ஆளையும் ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்படுத்திட்டாங்க. ஸோ நான் இறக்கம் செய்யும்போது எனக்கு ஆண்டவர் அங்கே அதுக்கான பலனை கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அந்த பலனை எதிர்பார்த்து செய்யலை. ஸோ நீங்கள் செய்கிற விஷயத்தில் அதான் சொல்லுவாங்க, இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாமல், அதாவது நீங்கள் பின்னாடி வச்சுக்கணும், மறைச்சிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. பட் நவ் இட்ஸ் ஹேப்பனிங் லைக் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் எல்லாம் அப்படி போட்டு இட்ஸ் ஹேப்பனிங். நான் தப்பாக சொல்லலை. பட் அது மூலமாக அநேகருக்கு ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு மேபி அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நானும் 2-3 போஸ்ட் போட்டிருக்கேன். உதவி தேவைப்பட்டவங்க டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் அவங்க மூலமாக நம்ம செஞ்சோம். ஸோ அது சோஷியல் மீடியா இன்றைக்கி ஒரு டூலாக யூஸ் ஆகுது, ஓகே. பட் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம அந்த கைண்ட்னஸை யாருக்கு செய்கிறோமா? செய்யறதுக்கு முன்னாடியே அவனை பார்த்தேன்னா, ஐயோ இவன் குடிகார மாதிரி இருக்கான், இவனுக்கு காசு கொடுத்தா கண்டிப்பாக போய் குடிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டே நம்மகிட்ட வந்து கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துடலாமே. இப்படி செய்யறதுனால we will be separated from the world. வித்தியாசமா நம்ம மாறலாம். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிறவர்கள் அவர்கள் என்ன பெறுவாங்களாம்? நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு இரக்கம் வேணும், ஆண்டவருக்கு நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்னொருத்தருக்கு இறங்கணும். நான் இன்னொருத்தருக்கு இறங்காம ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நீ அவனுக்கு கொடுத்துட்டு வா, நான் உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. உண்மையா, அடுத்த பாயிண்ட், உண்மையா இருக்கணும். உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும், எல்லாவற்றையும் பார்க்கலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அதான் பாடும்பொழுது சொன்ன, பொய் சொல்லாம சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, எல்லாம் சொல்லுவோம். வெளியே போனோடனே அப்படியே தண்ணி கேன் எடுத்து கவுத்துட்ட மாதிரி புஷ்ஷுன்னு தான் போவோம். உண்மையா ஆண்டவருடைய பிரசனத்துல வந்து நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பாரு. என்னைக்கோ நீங்க பண்ண பொறுத்தனை, என்னைக்கோ நீங்க செஞ்ச அந்த கமிட்மெண்ட், ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல நீ சொன்ன பத்தியா தம்பி தங்கச்சி அக்கான்னா, அதை ஆண்டவர் இன்னும் நினைவுல வச்சிருக்காரு. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்துவேன், சர்ச்சை கூட்டு வருவேன்னு சொன்னேன்ல, அது இன்னும் ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்காரு. ஆண்டவரே 500 ரூபா உங்களுக்கு காணிக்க கொடுப்பேன், இன்னும் நீ கொடுக்கல, ஆண்டவர் அதே ஞாபகம் வச்சிருப்பாரு. ஆண்டவருக்கு செய்வேன்னு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செஞ்சே ஆகணும். அது உங்க மேல விழுந்த கடமை. இதை செய்யாம நான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. How can you expect God to do when you are not doing it? நீ ஆண்டவருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னா எப்படி அது நியாயம்? ஆண்டவருக்கு செய்யற காரியத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் உண்மையா இருக்கணும். கூட்டி பெருக்கிறதுல இருந்து, சேர் போடுறதுல இருந்து, மைக்கு பிடிச்சு பாடுறதுல இருந்து, ஆராதனைக்கு வரும்போது நம்ம வேற பண்ற ட்ரெஸ்ல இருந்து, எல்லா விஷயத்திலயும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை வெளிப்படுத்தணும்.
இப்படி இருக்கவங்கள மட்டும்தான் நீங்க வேறு பிரித்தவர்களா உலகத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கறவங்க ஆண்டவரை பார்க்கணும். இவனும் இயேசுவோடு இருந்தவன் தானே. யாரை பார்த்து சொன்னாங்க? மிஸ்டர் பீட்டரை பார்த்து சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன், இந்தியன், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், இந்த மாதிரி இதுவும் இந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற வேர்டும் வந்து ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டைல் ஆயிடுச்சு. ஐ ஆம் அ கிறிஸ்டியன் ஸ்டைல் ஆயிடுச்சு. கிறிஸ்துவை உடையவன், கிரைஸ்ட் இன், இதுதான் முக்கியம். நான் சும்மா கிறிஸ்டியன் 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 வெளியில சொல்லிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. இந்த கிரைஸ்ட் இன் லிவிங்கை நான் காட்டும்போது, இந்த வசனத்தில் இங்கிலீஷில் படிக்கும்போது நான் சொன்னேன், கண்டினியூ டு லிவ் யுவர் லைவ்ஸ் இன் ஹிம். NIVல சொல்லுது, தொடர்ந்து அவருக்குள்ளேயே. இன்னொரு வெர்ஷனில் ESV அந்த வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு, வாக் இன் ஹிம். அவருக்குள்ளேயே நிலைத்திருங்க. அவருக்குள்ளேயே, கிரைஸ்ட் இன், கிரைஸ்ட் இன். கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கணும், நான் கிரைஸ்டுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி இருந்தாலே I can make a difference in this world. Hallelujah. எவ்வளவு பேர் இன்னைக்கு சொல்றோம், இந்த கிரைஸ்ட் இன்னா நான் வெளியே போறேன். I'm not going to go out as a Christian, but Christ in. Christian, கிறிஸ்துவை உடையவனாய், கிறிஸ்துவை எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்துறவனா, அவருள்ள வேரூன்றி இருக்கிறவனா, விசுவாசத்துல உறுதிப்பட்டு எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிற என்ன ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேறு பிரிக்கணும், இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் இறுதியா ஏஞ்சி இனிமே கிறிஸ்டியன்ன்ற அந்த நேம் டேகோட நான் வாழாம கிரைஸ்ட் இன் அப்படிங்கிற நேம் டேகோட ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறோட. என்ன பார்க்கிறவங்களாம், நீ வித்தியாசமா இருக்கே, அப்படி வித்தியாசமா இருக்க, என்ன காரணம்? உனக்குள்ள யார் இருக்கா? எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க? எப்படி இவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கணும். Then I can answer that I have Jesus with me. Hallelujah. நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவை உடைய